ரெண்டாவது வந்து வலதுசாரிகள் எவ்வாறு அம்பேத்கரை தன்னிலைப்படுத்த முற்படுகிறார்கள் சொல்லி சூர்யா கேட்டிருக்காரு. இந்த தன்னிலை அப்படின்றதுக்கான பொருள் எனக்கு புரியல. தன்னிலை அப்படின்னும் பொழுது இந்த வலதுசாரிகள் தங்களுடைய அரசியலுக்காக தன்னுடைய கருத்துக்களோடு அம்பேத்கரை பொருத்தி வைத்துக் கொள்கிறார்கள் என்ற அடிப்படையில் நான் இந்த வினாவை வந்து புரிஞ்சுக்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது வலதுசாரிகளுக்கும் அம்பேத்கருக்கும் தொடர்பே இல்லை. இந்த ரெண்டாவது வந்து வலதுசாரிகள் யார், அப்படி அந்த அரசியல் அவர்களுடைய அரசியல் என்ன, இடதுசாரிகள் யார், அவர்களுடைய அரசியல் என்ன அப்படின்ற புரிதல் வந்து இந்தியாவில் பெரும்பான்மையான மக்களுக்கு இல்லை. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை கிராமிய நிலப்பரப்புகளை உள்ளடக்கிய ஒரு பெரிய நாடு இந்தியா. அதில் வந்து படித்தவர்களுடன் எண்ணிக்கை வந்து மிக மிக குறைவு. அதிலும் அந்த படித்தவர்கள் வந்து சினிமா துறை, சில முக்கிய துறைகள் காட்டுற ஆர்வம் வந்து சமூகவியல் அரசியலுக்கு வந்து காட்டுறதில்ல. அப்படி மீறி அரசியலை அறிந்து கொள்ளும் முற்படும் சில இளைஞர்கள் வந்து இந்த வலதுசாரிகள் அவருடைய இயக்கம் என்ன, அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, இதுடைய இடதுசாரிகளுடைய அரசியல் என்ன அப்படின்றது வந்து அவங்களால புரிஞ்சிக்க முடியும். இப்போ வந்து இடதுசாரிகள் அம்பேத்கரை வந்து கொண்டாடுகிறார்கள் என்றால், இடதுசாரிகள் கடவுள் நம்பிக்கையற்றவர்கள், மக்களுக்கான அரசியலை முன்னெடுப்பவர்கள், தத்துவ ரீதியாக மார்க்சிய, கம்யூனிஸ்டிய, பெரியாரிய, அம்பேத்கர் இந்திய பரப்பில் சொல்கிறேன், இந்த மக்களுக்கு தேவையான அரசியலோடு பயணிப்பவர்கள். இந்த அரசியலில் வந்து உழைக்கும் எளிய மக்கள், தொழிலாளர்கள், இவர்களுக்காக போராடுற இந்த அவர்களுக்கான ஒரு சித்தாந்தத்தை முன்னெடுக்கிற இயக்கம் தான் இடதுசாரி இயக்கம். வலதுசாரி இயக்கங்கள் வந்து எப்பொழுதும் முதலாளித்துவத்துக்கு ஆதரவாக செயல்படுறது. அவர்கள் கடவுள் மதம், மதவாதிகள் மற்றும் மக்களை வந்து அச்சுறுத்துக்கு உட்படுத்தி தங்களுடைய முதலாளித்துவ அரசியலுக்கு எதிராக ஏழை மக்கள் வீடு கொண்டு எழாதபடி செய்யப்பட்டதுக்காக ஒரு அரசியலை வந்து முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வலதுசாரிய கட்சி தான். ஆனால் மக்களின் மனதில் அது ஒரு இடதுசாரிக்குரிய தத்துவத்தை உள்வாங்கிய ஒரு கட்சியாக இரட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு. இதில் வந்து தன்னை தீவிரமாக வலதுசாரி கட்சிகள் தான் நாங்கள் சொல்லி அடையாளப்படுத்துறதுல வந்து முதலிடம் வகிக்கிறது இந்த பாஜக. இப்போ வந்து இந்த பாஜக பார்த்தீங்கன்னா, இந்த பாஜக இன்றைய சில வாரங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் நடத்தும் பொழுது அந்த ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தில் ஆர்எஸ்எஸ் தலைவர் புகைப்படத்துக்கு பக்கத்தில் அம்பேத்கர் புகைப்படத்தை வச்சுருந்தாங்க. அப்போ வந்து அம்பேத்கர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தவர் என்பதையும் தாண்டி இந்து மதத்தை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணி, இந்து மதம் வந்து மனநோயாளிகளை உருவாக்கி வைத்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் மிக கடுமையாக தீவிரமாக விமர்சனம் பண்ணவர். அப்படிப்பட்ட புரட்சியாளருடைய புகைப்படத்தை தங்களுடைய கருத்துக்கு வந்து ஆதரவாகவும், தாங்கள் வந்து மக்களிடம் வந்து தனிமைப்படுத்தப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மக்களுடைய தலைவர்களை, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர்களின் புகைப்படங்களை ஒரு விளம்பர யுக்திக்காக இந்த மானம் சூடு சொர்ணம் இல்லாமல் இதை வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கு வலதுசாரி கட்சியான இந்த பாஜக. இப்போ இந்த பாஜகவுடைய நடவடிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா, அம்பேத்கரை குறித்து, அம்பேத்கர் ஒரு ஒடுக்கப்பட்ட நபர் அப்படின்ற அடிப்படையில் தான் அவருடைய சித்தாந்தங்களை வந்து புறக்கணித்து விட்டு அவருடைய வரலாறுகளை இரட்டடிப்பு செய்யும் நோக்கத்தோடு இப்போ நடைமுறைப்படுத்திட்டு இருக்கு. இது வந்து வலதுசாரிய அரசியல் நிலைப்பாடு கொண்ட எவரும் செய்கிற ஒரு விஷயத்தான். கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேன். இப்போ வந்து அதுதான் வந்து சூர்யா கே முகிலன் கேட்குறாரு, வலதுசாரிகள் எவ்வாறு அம்பேத்கரை தன்னிலைப்படுத்த முற்படுகிறார்கள் அப்படின்னு. தன்னிலைப்படுத்த முற்படலாம், ஆனால் அம்பேத்கரை தனிமைப்படுத்த முடியாது.
அம்பேத்கர் என்பவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு பிரம்மாண்டமான ஒரு அடையாளம். தீண்டாமைக்கு எதிராக ஒரு போராடிய ஒரு மாபெரும் ஒரு அடையாளம். அதை தனிமைப்படுத்த முடியாது, அதை புறக்கணிக்கவும் முடியாது. இவர்களுக்கு ஓட்டு அரசியலுக்காக அம்பேத்கர் எப்போதும் தேவைப்பட்டு கொண்டே இருப்பார். அதால் இந்த வலதுசாரிய கட்சிகள் அம்பேத்கரை இனியும் இரட்டடிப்பு செய்வதில் தான் ஈடுபட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை இவ்வளவு துணிச்சலாக தமிழ்நாட்டில் இந்த ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தில் இந்து தீவிரவாதிகளின் தலைவரின் பக்கத்தில் வெக்கமே படாமல் அம்பேத்கர் படத்தை வச்சுட்டு போகிறாங்க. இந்து தீவிரவாதிகள், ஆர்எஸ்எஸ், சாதிய கட்டமைப்பு வேண்டும் என்பவர்கள், தீண்டப்படாத மக்கள் இருக்கணும்னு சொல்லி அதுக்கான கட்டமைப்பை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டு இருக்க முயல்பவர்கள். இவர்கள் அம்பேத்கரைய அந்த ஊர்வலத்தில் எடுத்துட்டு வராங்கன்னு சொல்லி அதுக்கான எதிர்ப்பு இந்த மிக தீவிரமாக இடதுசாரிகள் அமைப்புகள் அல்லது பெரியார் இயக்கங்கள் எல்லாம் தீவிரமாக எதிர்க்க முற்படணும். எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பொறுத்துட்டு போக முடியாது. அப்படி ஒரு கட்டம் உருவாகும் பொழுது தான் அம்பேத்கரை பற்றியான புரிதல் இல்லாத மக்களிடம் இவர்கள் ஏன் அம்பேத்கரை கொண்டாடுகிறார்கள், சரி அம்பேத்கர் இந்து மதத்தை ரொம்ப தீவிரமாக தாங்கி பிடித்த ஒரு நபரோ அப்படின்ற ஒரு குழப்ப மனநிலைக்கு அது கொண்டு போகும். ரெண்டாவது அப்படிதான் அவங்களும் உருவகப்படுத்துறாங்க. இந்து மதத்தை அம்பேத்கர் இப்படி உயர்ந்து பாராட்டினார், மகாபாரத்தில் அப்படி பேசினாரு, ராமாயணத்தில் இது இருக்குன்னு சொன்னார் அப்படின்னு. ஆனால் மகாபாரதத்தை, பகவத்கீதையை விமர்சனம் பண்ணி கிட்டத்தட்ட 350 பக்கத்துக்கு மேற்பட்ட ஒரு புத்தகத்தையே வெளியிட்டிருக்காரு அம்பேத்கர். இதையெல்லாம் எப்படி நம் மக்களிடம் கொண்டு செல்வது, நமக்கான பொறுப்புலேருந்து இதை எப்படி அம்பலப்படுத்துறதுனாக்கா, இப்போ நான் உங்களோட சாட்டில் பேசிட்டு இருக்கேன். 653 பேர் நான் பேசத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த 653 பேர்கிட்ட நான் என் பெரியாரை குறித்து அம்பேத்கரை குறித்து இப்போ பேசிட்டு இருக்கேன். அப்போ அவர்கள் கொஞ்சம் யோசிப்பாங்க. நான் பேசுவதை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் அவர்களே அந்த தேடுதலை தொடங்குவாங்க. இப்படித்தான் சிறிது சிறிதாக இந்த சமூகத்தை மாற்ற வேண்டியதாக இருக்கு. அதுக்கான பரப்புரையை நாங்கள் முன்னெடுக்க வேண்டியதாக இருக்கு. அதை தான் இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன்.